ஹாய், நான் கிருத்திகா. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து என்ன vlog ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போகிற vlog. ஸோ லாஸ்ட் டைம் தான் வந்துட்டு ஹரிபரியாக போச்சு. அதாவது அப்படி இப்படின்னு ஓடி போய் ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரன்னிங்கு சேஸிங்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே நடந்துச்சுன்றதுனால இந்த தடவை நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்லியாக கிளம்புறேன். ஓகே, ஸோ மணி வந்து இப்போது 11:30. ஓகேவா? ஸோ 11:30க்கு நான் இங்கே வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன். என்னோட எஸ்டிமேஷன் படி நான் 12:30 கிளம்பி 12:15 கிளம்பி அங்கே வந்துட்டு அட்லீஸ்ட் இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகணும். ஓகேவா? ஸோ நடந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி போகிறதா ஒரு பிளான் இருக்குது. பட் லெட்ஸ் சி எப்படி வந்து இருக்க போதுன்னு தெரில. என் ட்ரெயின் வந்து 3:30க்கு. ஸோ பரவாயில்ல, நம்ம இந்த தடவை வந்து நான் சீரியஸாக இந்த தடவை ஓகேவா தெரியுது, நோ ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நான் சீரியஸாக இந்த வாட்டி கொஞ்சம் பொறுமையாக அப்படி நிதானமாக ட்ராவலை ரசிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பட் எனக்கு தெரில எப்படி இருக்க போகுது அப்படின்னுட்டு. லாஸ்ட் டைம் கதை என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து 12:30 போலேயே கிளம்பிட்டாங்க. ஓகேவா? பட் எனக்கு ஒரு மீட்டிங் இருந்ததுன்றதுனால நான் வந்துட்டு இல்லை, நான் முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் போவேன், லஞ்ச் இங்கேருந்து சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். பட் 12:40 12:50 போல் கிளம்பி பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னா பஸ்ஸு வரல. அவங்க பஸ் சரி போயிட்டாங்க. நான் வந்துட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். நான் அப்போ வந்துட்டு லிட்ரலாக இது பண்ணுறேன், ஐயோ போச்சு பஸ்ஸை விட்டுருவோம், ஆமாம் பஸ்ஸை விட்டு ட்ரெயினை விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லக்கிலி ட்ரெயினை பிடிச்சிட்டேன். என்ன நினச்சேன் தெரியுமா? ஐயோ எப்படியாச்சும் பஸ்ஸு வந்துடணும், பஸ் வந்து நான் ட்ரெயினை பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவங்க சொல்லி நான் கூப்பிட்டப்போ கரெக்டாக மூடிட்டு இல்லை சாப்பாடு வேண்டாம் அப்படி சொல்லி போயிருந்தா எதுக்கு அவ்வளோ ஹரிபரி இருந்திருக்காது. பட் வந்து நான் வந்து நானே வந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி, ஆனாலும் பரவாயில்ல நான் போயிட்டேன். அதனால நான் வந்து அசிங்கப்படாம தப்பிச்சிட்டேன். இந்த தடவை நான் வந்து உங்களுக்கு பேக்கிங் vlog காமிக்கல, ஏன்னா நான் லாஸ்ட் டைமே பேக் பண்ணிட்டேன். ஆனால் லாஸ்ட் டைம் கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸாக பேக் பண்ணேன். இந்த தடவை சட்டுன்னு இன்னைக்கு காலையில் ஏதாவது 1 hour முன்னாடி தான் பேக் பண்ணேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். ஓகே, அதே 2 பேக் தான், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் பெருசாக நிறைய கிளாத்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகல. பெருசாக ரொம்ப வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நான் வந்து எடுத்துகிட்டு போகல. வேறு என்ன, காலையில் வந்து நான் என்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு பேக் பண்ணிட்டேன்னா உங்களுக்காக பிரித்து காட்டுறேன். 2 முட்டை. இந்த முட்டை வேகிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, நிஜமாவே தி ஸ்ட்ரகிள் வாஸ் ரியல். ஆமாப்பா. ஓகே, இது அப்புறம் இதில் வந்து 2 பனானாஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து சப்பாத்தி, 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு கடையில் ஜாம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் வந்து வாங்கிப்பேன். லஞ்சுக்கு இங்கே வெயிட் பண்ணி போடுறது மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இல்லை இப்போதைக்கு. ஓகே, ஒன் மோர் திங் டு ஷேர் என்னன்னா, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகேவா? அது ஒரு ஷார்ட்ஸு. அது என்னன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ரேண்டமாக ரீல்ஸ் வரும்ல, அந்த மாதிரி பார்த்தேன். லைக் என்னென்ன ப்ராப்ஸ், அதாவது ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் மைக், அதுக்கப்புறம் கேமரா, அதெல்லாம் வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன அஃபோர்டபுளாக, அதாவது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரீல் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து ஓகே ஐ ஓப்பனிங்காக ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, நீங்கள் என்னதான் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் unless you are okay to be cringe on camera or you're okay to be fearless on cameraவா இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு நல்லா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலாக அது வந்து நிஜமாவே ஆமான்ற மாதிரி இருந்ததுல்ல. மேபி லைக் நான் வந்துட்டு இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 months ஆயிருக்கும். ஓகேவா? யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி less than 2 months ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கும். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ஷை அந்த மாதிரி டைப்லாம் இருக்குது, ஷைனஸ் அதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அதான் சொல்கிறேன்ல, நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு ஐ வாண்டட் டு டூ வாட் ஐ லவ் டு டூ. எனக்கு பிடிக்கும், அதனால நான் செய்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஜாம் வாங்கினா தான் வாங்குவேன். ஸோ அது மட்டும் ஒரு டவுட்டாக இருக்குது. மற்றதெல்லாம் ஓகே. ரூம் கிளீனிங் வந்துட்டாங்க. சரி, ஓகே, இப்போ ஆல் செட்.
ஆல் ஓகே, ஆல் டன். வேறு என்ன? அவ்வளோதான். நான் வந்துட்டு ஜாம் வாங்கினா வீடியோ எடுக்கிறேன், ஜாம் வாங்கலைன்னா அப்போ வீடியோ எடுக்கல. ஓகேவா? ஜாம் வாங்கலைன்னா வீடியோ எடுக்க மாட்டேன். அவ்வளோதான். நம்ம சீக்கிரமாக கிளம்புறோம். கிளம்பி அங்கே போய் சீக்கிரமாக போய் சேர்ந்து வாட்ச்மேன் வேலை, டிடிஆர் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு சீக்கிரமாக போகிறோம். அவ்வளோதான். நம்ம என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து மெமரபுளாக இருக்கும் நான் நம்புகிறேன். எல்லா வீடியோமே நான் மெமரபுளாக இருக்கிறதுக்கு எடுக்கிற அது விஷயம். ஓகே ரூம் எல்லாம் பத்திரமா இருங்க. அக்கா வந்து 1 வீக் வந்துட்டு 1 வீக் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தெரியல, ஆனால் 1 வீக் அப்படி சொல்லி பாருங்க. ஸோ 1 வீக் வந்து அக்கா ஊருக்கு போகிறேன். அக்கா எல்லாமே வந்து பத்திரமா இருங்க. ரூம் அண்ட் ரூம்மேட்ஸ் நீங்களும் தான். ஓகே, டன். ஓகே, கிளம்பியாச்சு. ஜாம் பார்க்குறோம். மழை பெய்யுது, நான் வேறு நடந்து போயிட்டுருக்கேன். ஜாம் வாங்கியாச்சு. ஓகே, பஸ்ஸு இன்னும் வரல. மேபி பஸ் வந்தோடனே பார்ப்போம். பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏர்லியாக வந்து கிளைமேட் சூப்பராக இருந்து அதுக்கப்புறம் கரெக்டாக ட்ரெயின் பிடிப்போம் அப்படின்னு தெரியறதே வந்து ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் நான் வந்து இந்த ரூட் எடுத்துருக்கேன்ல, இந்த ரூட் ஆக்சுவலி பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பஸ் வந்து சீக்கிரமாக வந்துருச்சா, டக்குன்னு பார்த்து நான் வந்து ஏறிட்டேன். டக்குன்னு கேட்டு ஏறிட்டேன், டெஸ்டினேஷன் கேட்டு. கைஸ் பெருமையாக இருக்குது கைஸ். ஏன்னா நான் வந்துட்டு ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன். நான் ஒரு மறைவாக நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னன்னா எனக்கு நிஜமாக பெருமையாக இருக்குது. நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. இது வந்து நியூ ரூட். நான் போன வாட்டி வர்றது வேறு ரூட்டு. இது வந்து கொஞ்சம் ஈஸி ரூட்டு. ஆனால் என்னன்னா பேக்கு மாதிரி 3 மணி ட்ரெயினுக்கு 1 மணிக்கே வந்துட்டேன். பரவாயில்ல, சீக்கிரம் வர்றது பரவாயில்ல தான், லேட்டாக வந்தால் தான் கஷ்டம். அண்ட் வந்து ட்ராவலை என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் என்ன, எனக்கு அமைஞ்ச கண்டக்டர் தான் பாவம். அவரே கேட்டே இருந்தேன் நான், ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின். அதுக்கப்புறம் இப்போ நான் போய் கம்பார்ட்மெண்ட் தேடணும். தேடிட்டு சாப்பிட்றோம், வேலையை பார்க்குறோம். ஓகே, வாங்க போகலாம். பாய். வீடியோ இந்த பேக்ரவுண்டில் நல்லா இருக்குல்ல. பட் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வரும்னு தான் தெரியல. அது வந்து கேட்டுக்கலாம். இப்போதைக்கு அந்த போர்டில் வந்து 2:35க்கான ட்ரெயின் தான் காமிக்குது. ஸோ நம்ம ட்ரெயின் எதுன்னு தெரியல, பார்க்கலாம். நான் பப்ளிக்லேயும் வீடியோ எடுக்கிறேன். என்னோடய பெரிய இன்செக்யூரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன். சப்பாத்தி நல்லாவே இல்லை, ஸ்வீட்டாக இருக்குது. பட் இது கிடைச்சதே பெரிய விஷயம்.
ட்ரெயின் நிற்குதே உட்காந்துருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் நம்ம ட்ரெயின் இல்லை, நம்ம வேடிக்கை பார்த்து தான் உட்காந்துட்ருக்கோம். இது வந்து கோயம்புத்தூர் ட்ரெயினா. இன்னும் நம்ம ட்ரெயினுக்கு 1/2 மணி நேரம் இருக்கிறது காய்ஸ். பாய் ட்ரெயின். இப்போ தான் நான் ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடியுது. என்னை சுற்றி யாரும் இல்லை, ப்ளஸ் எந்த ஆடியோவும் கேட்கல. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஆடியோ வரும்ல, அதை சொல்கிறேன். எல்லாருக்கும் ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்கும்னு தெரியல, பட் என்னோட ட்ரெயின் ஜேர்னி வாஸ் ஆல் அபவுட் ஈட்டிங், வேடிக்கை பார்த்து பையிங் அண்ட் ரெக்கார்டிங் வீடியோ. இந்த மாதிரி தான் என்னோட ட்ரெயின் ஜேர்னி போச்சு. ஆன் த ஹோல் ஐ thoroughly enjoyed the journey. as usual நான் நிறைய வியர்ட் திங்ஸ் பண்ணேன், எனக்கு பிடிச்சது பண்ணேன், பட் at the very end நான் இருந்தேன். Okay, we've come to the end of the video. That is all about my travel journey, அதாவது solo travel journey from Bangalore to Chennai. I hope you like this video, and if you wish to join my YouTube journey, then don't forget to subscribe, like, share, comment எல்லாமே பண்ணிக்கோங்க. Bye.